சுந்தரி வந்துட்டியா? ஹாய் விஸ்வா. சோஃபா மேல பிளாக் ஃபோல்ட் இருக்கு, அத கட்டிக்கோ. ஓய், சரியா கட்டிக்கோ. சரி சரி. மை குட் ஹஸ்பண்ட். இப்ப அப்படியே அந்த பூக்கள் மேல நடந்து வந்து ஒரு 10 அடி எடுத்து வை. ஓகே. 1 2 3. அடி முடிஞ்சதா? இரு, அதுக்குள்ள எடுக்காத. நான் சொன்னதுக்கு அப்புறம் எடு. இன்னும் எவ்வளவு நேரம் சுந்தரி? நில்லுப்பா. இப்ப ஓபன் பண்ணு. விஸ்வா, will you be my universe? விஸ்வா, உன்னோட தாடியை என்னடா பண்ணி வச்சிருக்க? நீ தானே முத்தம் கொடுக்கும் போது குத்துதுன்னு சொன்ன, அதான் ட்ரிம் பண்ணிட்டேன். அது சரி, நீ என்ன இன்னைக்கு புதுசா தெரியற? இத்தனை நாள் டாட்டர் ஆஃப் மோகன் ராவ் மாதிரி பார்த்தேன், இனிமே வைஃப் ஆஃப் விஸ்வா மாதிரி பார்ப்பேன். அதனாலதான் இந்த சேஞ்ச். விஸ்வா, இன்னும் எவ்வளவு நேரம்டா? எனக்கு கால் வலிக்குது. சுந்தரி சார், இன்னும் எதுவும் முடியல. இன்னைக்கு நம்மளோட 6th month anniversary. வா, கேக் கட் பண்ணலாம். அப்படியா? அதாவது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஹாப்பி 6th month anniversary. Thank you. Same to you. பாத்தியா, இந்த மாதிரி முத்தம் கொடுக்கும்போது குத்தக்கூடாதுன்னா தாடியை எடுத்துட்டேன். சரி சரி. நல்லா இருக்கு. வாட்ச் ரொம்ப காஸ்ட்லி போலயே. உனக்கு இது பிடிச்சிருக்குல? ரொம்ப. உன் சர்ப்ரைஸும் பிடிச்சிருக்கு, இந்த வாட்ச் எனக்கு பிடிச்சிருக்கு. ரியல் சர்ப்ரைஸை இப்ப தரேன். என்ன சுந்தரி, ஆடி முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு வருவியான்னு கேட்டா வர மாட்டேன்னு சொன்னேன். இப்ப வந்ததுக்கு அப்புறம் சர்ப்ரைஸ்னு சொல்லி என்ன? என்னது இது? ஓபன் பண்ணுடா. எப்படி? முதல்ல பாரு. ஐயோ, அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டேன்டா.
உன்னோட சின்ன வயசு போட்டோ தேட கடைசியா உன்னோட கசின் ஆல்பம்ல கிடைச்சது. நீ பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ண பிக்சர் கூட இருக்காமே, ஆனா கிடைக்கல. கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆஹா, அப்படின்னா இப்போ நீ சின்ன வயசுல ட்ரெஸ் இல்லாத போட்டோவுக்கு நான் பொண்ணு மாதிரி இருக்கிற போட்டோ ரிவெஞ்சா? நீ போட்டோ சரியா பார்க்கல விஸ்வா, பாரு. ம். எப்படி இருக்கா? ஆக்சுவலா உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நீயும் அத்தையும் இருக்கிற போட்டோலாம் தேடி பார்த்தேன். ஆனா நீங்க 2 பேரும் சேர்ந்த மாதிரி ஒரு போட்டோ கூட இல்ல. அப்பதான் ஐடியா வந்துச்சு. ஏஐ யூஸ் பண்ணி இதை கிரியேட் பண்ண. விஸ்வா, நீ ஹாப்பியா இருக்கியா? நீங்க லைஃப்ல வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சுந்தரி. சுந்தரி, பொண்ணுங்களை பத்தி பசங்களுக்கு தெரியாத விஷயம் இருந்தா சொல்ல. ஒரு வாட்டி இந்த பொண்ணுங்கெல்லாம் கமிட் ஆயிட்டாங்கன்னா women need it, want it and like it as much as the men do. அம்மா, இத சொன்னது வித்யா பாலன் தான். என்ன? சரி சரி. ஐயோ, இருந்தாலும் உங்க பழைய வீடு நல்லா இருக்கு ரொம்ப. இது எங்க அம்மா இருந்தப்போ இருந்த வீடு. அதான் எங்க அம்மா ஞாபகம் வரும்போதெல்லாம் நான் இங்க வந்துருவேன். இது என்ன பாட்டு? அதான் உனக்கு இந்த பாட்டு தெரியுமா? என்ன சொன்ன? உனக்கு இந்த பாட்டு தெரியுமான்னு கேட்டேன். ஆஹா, வேற என்னமோ சொன்ன. அத்தா, ஏன் இப்படி கூப்பிடுறது பிடிக்கலையா? எப்பவும் விஸ்வான்னு கூப்பிடுவல்ல, அத்தான்னு சொன்ன உடனே புதுசா இருந்துச்சு. எப்படி கூப்பிட்டாலும் காதல் ஒண்ணுதானே அத்தா. இருந்தாலும் நீயும் இப்ப பாலால இருந்து சுந்தரிக்கு வந்துட்டல்ல. ஆகட்டும் ஆகட்டும். சரி, அது என்ன பாட்டுன்னு சொல்லவே இல்லையே. சுத்தி சுத்தி வந்தீக, சுட்டு விரலால் சுட்டீக, ஐயோ என்னானம் அத்து போக. கேட்டேன் கேட்டேன். இந்த லிரிக்ஸ்க்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமா? கியூட்டா இருக்கிறவன் குரலால பாடினா எல்லாமே தானா புரிஞ்சிரும். அடத்தும்மும் பொழுதிலும் இம்மி அளவிலும் விலகாதிக, உம்ம தேவ தீந்ததும் போர்வ போத்தியே ஒதுங்காதிக. அடிக்காதல் தேர்தலில் கட்டில் சின்னத்தில் வெற்றி பெற்று நீ வாழ்க. ஒரு ஏஜுக்கு அப்புறம் யோசிக்க தோணுச்சு, ரைட்டர் இந்த லிரிக்ஸை எவ்வளவு ரசனையா எழுதியிருக்காருல. ஆனா நீ ஒண்ணு மிஸ் பண்ணிட்ட. என்ன? சுத்தி சுத்தி வந்தீக, சுட்டும் விழியால் சுட்டீக, முத்தாடும் மாச முத்தி போக, எத்தனை பொண்ணுக வந்தாக, என்ன இடுப்புல சொருக பார்த்தாக, முந்தானையில் நீங்க தான் முடிஞ்சீங்க. பொம்பல உசரு போக போக நோக, ஆம்பல கொடுக்கும்
அடிக்காதல் தேர்தலில் கட்டில் சின்னத்தில் வெற்றி பெற்று நீ வாழ்க. ஏய், உனக்கு கழுத்துல மச்சம் இருக்கா? நான் அது கவனிக்கவே இல்லை, பாத்தியா? உன் நெக்ல கூட தான் இருக்கு மச்சம். என் கழுத்துல மச்சம் இருக்கா? ம். ஓ, ம். சுந்தரி, ம்? 111. 111. ம், அது என்ன நம்பர்? இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்க. நம்ம அப்புறமா பேசலாம். இப்பவே சொல்லு விஸ்வா, அது என்ன நம்பர்? நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய நைட்ஸ் இருக்கு. ஏதாவது ஒரு நைட்ல சொல்றேன். ப்ளீஸ் விஸ்வா, சொல்லலாம்ல. இங்க பாரு சுந்தரி, உனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் முடிஞ்சது. நாளையில இருந்து நம்ம 2 பேரும் ஆபீஸ்க்கு போகணும். படு. அட விஸ்வா. குட் நைட். 111. அது என்ன நம்பர்? 111. என்ன நம்பரா இருக்கும்? என்ன? இப்போ நான் உன்னோட புருஷன். பாரு, நம்ம 2 பேருக்கு நடுவுல ஒரு காத்து கூட உள்ள போக கூடாது. அதுக்காக இப்ப என்ன ரெடியாக விடாம தடுக்கிறியா? உன்னை யாரு தடுத்தது? நீ பாட்டுக்கு ரெடி ஆகு. நான் என் வேலையை பாக்குறேன். என்ன அத்தான் ஓவரா பண்றீங்க? அப்பா, அப்படி கூப்பிடாத சுந்தரி. நெஞ்சில் அப்படியே குத்துற மாதிரியே இருக்கு. ம். அது சரி, ஆபீஸ்க்கு லேட் ஆயிட்டு இருக்க. போகணுமா? பின்ன இப்ப போனதானே நைட்டு வீட்டுக்கு சீக்கிரம் வர முடியும். நைட்டு சீக்கிரம் வந்தா தானே ஹாப்பியா 2 பேரும் பேச முடியும். ம், இப்ப நீ என்ன விட்டனா நான் போய் லஞ்ச பேக் பண்ணுவேன். என்ன லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? ஆ, 6 மாசத்துக்கு முன்னாடி உனக்கு சமையல்லாம் என்னன்னே தெரியாது. இதெல்லாம் எப்போ கத்துக்கிட்ட? எல்லாமே இல்ல, சிலதெல்லாம். என்ன இருந்தாலும் என் அத்தானுக்காக இத கூட கத்துக்க மாட்டேனா என்ன? எவ்வா, ஆடி மாசத்துக்கு வீட்டுக்கு போய் சமையலோட சேர்த்து பேசவும் நல்லா கத்துக்கிட்டியே. அதெல்லாம் எனக்குள்ள டிஃபால்ட்டா இருக்கிறது தான். ஆனா இப்பதான் வெளியே வருது. ம், நல்லா இருக்கு. அப்போ சரி, சாயங்கால சமையல் நான் செய்றேன். ம், தேவையில்ல. இனிமே நீ எதுவும் செய்ய தேவையில்ல. நான் தான் செய்வேன். நான் சமைச்சு வைப்பேன், நீ சாப்பிடணும். அது போதும். உனக்கு கஷ்டமா இருக்கும்ல, ஆபீஸ்க்கும் போகணும், இதெல்லாம் பார்த்துக்கணும். ஓ ஹலோ, இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் அந்த கடவுள் மல்டி டாஸ்கிங்ன்ற இன்பில்ட் குவாலிட்டி கொடுத்திருக்கான். I can and I will take care of everything. என்ன? இதெல்லாம் ஏதோ கனவு மாதிரி இருக்கு தெரியுமா? கிருஷ்ணா, தேங்க்யூ. இங்க வாயேன். இதெல்லாம் ட்ரீம் இல்ல. ஜோடி பொறுத்து ரொம்ப சூப்பரா இருக்குடா. இன்க்ரீஸ் ஆயிருக்கு, க்ளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்னடா? அதான் புது மாப்பிள்ள க்ளோ இப்பதான் ஃபேஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றேன். ஆடி மாசத்துல அடக்கி வச்ச எல்லா ஆசையும் தீர்த்துட்ட போல இருக்கு. டேய், இப்படி சொல்லாதடா, வெக்கமா இருக்கு.
படு படு. இப்ப வெக்கப்படுவ, அப்புறம் வருத்தப்படுவ. என்னடா சொல்ற? ஏன்னா நானும் இதே மாதிரி தான் ஆரம்பத்துல வெக்கப்பட்டேன், அப்புறம் வருத்தப்பட்டேன். கல்யாணம் ஆன புதுசுல தான் மச்சான் இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம். அப்புறம் தான் ரியாலிட்டி வெளில வரும். அதனால தான் முன்னாடியே உன்னை இப்ப வார்ன் பண்றேன். அப்படிலாம் எதுவும் ஆகாது, எனக்கு நம்பிக்கை இருக்கு. பார்த்துக்கிட்டே இரு, நாங்க எங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸை ரியாலிட்டி கூட மேட்ச் பண்ணுவோம். பண்ணுங்க பண்ணுங்க, நானும் பார்க்க தானே போறேன். இவன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஓவர் ஆயிட்டே போகுது. ஹாய். ஹாய், நீ வந்ததுல இருந்து நம்ம ஒழுங்கா சந்திக்கவே இல்ல. ஐம் சிந்துரா. ஐ எம் பாலா. தெரியும் தெரியும், பால திரிபுர சுந்தரி தானே. ஆபீஸ் பூரா நீ யாருன்னு தெரியும். விஸ்வா எல்லாத்தையும் சொன்னாரு. நீங்க விஸ்வா டீம் தானா? ஆமா, ஆக்சுவலி நாங்க 2 பேரும் ஒன்னா தான் ஜாயின் பண்ணோம். ஓ, ஓகே. விஸ்வா ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. ஆனா இதுக்கு முன்னாடி இப்படி இல்ல. ஆஃப்டர் his heartbreak, office has seen him in a very bad phase. ஆக்சுவலா அவரோட ஓவர் திங்கிங்னால தன்னைத்தானே ஏதோ பண்ணிப்பாரோன்னு நாங்க ரொம்ப பயந்து போயிட்டோம். பட் விஸ்வா is finally happy. Everything has changed. You both look very happy. நீங்க இப்ப சொன்னது சிந்துவ பத்தி தானே? Wait, அப்ப உங்களுக்கு சிந்து பத்தி தெரியாதா? அப்படின்னா நானே உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேனா? விஸ்வாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் போச்சு. I know about சிந்து. Thank God, you saved me from Vishwa. ஆனா ரொம்ப டீப்பா ஹர்ட் ஆயிருக்காருன்னு இப்பதான் புரியுது. டீப்பா லவ் பண்ணாதானே டீப்பா ஹர்ட் ஆவாங்க. பசங்க அப்படிதான், அவங்க காதலுக்கு எல்லையே இல்ல. உன்னா போதும் கோட்டையே கட்டிடுவாங்க. ட்ரூ. அது சரி, இப்ப நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னதுனால ப்ராப்ளம் எதுவும் வராதுல்ல? மறுபடியும் உங்க 2 பேருக்குள்ள சண்டை எதுவும் வராதுல்ல? கூல் சிந்துரா, அந்த சண்டையெல்லாம் கடந்துதான் வந்திருக்கும். ஓகே. நான் இப்ப விஸ்வாவோட பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் மட்டும் இல்ல, பாஸ்ட் கூட லவ் பண்ணணும்னு எனக்கு புரியுது. தேங்க்ஸ். ஆக்சுவலி ஸ்மால் அட்வைஸ். என்ன? உங்க 2 பேருக்குள்ள சண்டை வரும்போது அப்பர் ஹேண்ட் எப்போ நம்மளோடதா தான் இருக்கணும். பொண்ணுங்களுக்கு அதான் அழகு. சிந்துரா, உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கவா? என்ன? சண்டையில அப்பர் ஹேண்ட் லோவர் ஹேண்ட்ல இருக்காது, மிடில் கிரவுண்ட்ல பாத்துக்கணும். அப்பதான் சண்டை செவரா மாறாது. நான் சும்மா நார்மலா சொன்னேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. பசங்க அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு ஏதாவது செக் லிஸ்ட் இருக்கா? ஆஃப் கோர்ஸ், நான் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கேன். முதல்ல அது எல்லாத்தையும் அழிச்சிரு. க்ளீன் ஸ்லேட் ஆட்டோ இரு. கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியா இருப்ப. எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன். டேய் டேய் மச்சான், இங்க உனக்கு ஒரு வில்லி இருக்காடா, பாத்து. அப்படியே எங்கேயும் பார்க்காம நேரா பார்த்து வந்துரு. விஸ்வா, ஆடடா கூப்பிட்டுட்டாலே. விஸ்வா. அதான் கூப்பிடுறால, வா போலாம், நான் பாத்துக்கிறேன். ஹாய். ஹாய். எங்க போயிட்டு வரீங்க? அது வந்து சிஸ்டர், ஒர்க் பண்ணி பண்ணி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு, அதனால. தம்மடிக்கு போயிட்டு இருக்கீங்களா? சீச்சி, ஜஸ்ட் டீ தான் சாப்பிட போறோம். என்னடா பல்ல காமிச்சிட்டு நிக்கிற, ஏதாவது சொல்றா. டீயோட சேர்ந்து தம்மு அடிக்க போயிட்டு இருக்கோம். நல்ல நண்பன்டா நீ. சரி. வாடா. டேய்,
நீ சிகரெட்னு சொன்னதும் சிஸ்டர் பெரிய பிரச்சனை ஆக்குவாங்கன்னு பார்த்தேன். எதுவுமே சொல்லியேடா. அதான் சொன்னேனேடா அண்டர்ஸ்டாண்டிங் என்ன. அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஏன் சண்டை போட்டீங்க? டேய், அவ இதுக்கு முன்னாடி பாலாடா. ஆனா இப்போ என் சுந்தரியா அவ மாறிட்டா. என்ன வித்தியாசம்? பொண்ணுங்க அடி எடுத்து வைக்க ரொம்ப யோசிப்பாங்க. அந்த அடியை மட்டும் அவங்க எடுத்து வச்சுட்டாங்க, நம்மள அக்செப்ட் பண்ணி நம்ம கூட உறுதுணையா இருப்பாங்கடா. பாலாவும் அதே மாதிரி தான்டா. என்னை அக்செப்ட் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டா. பட் சி, ஷீ இஸ் மை சுந்தரி now. அடேங்கப்பா, புஷ்பாவும் நானும் இதே அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒய்ஃப் கிடைக்கணும்னா நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டா. அந்த கொடுப்பினையெல்லாம் உனக்கு இல்லை. நான் சொன்னது சரிதானே? 7 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு கல்யாணமே வேணாம், சிந்து தான் முக்கியம்னு சொன்னவெல்லாம் இப்ப ஸ்பீச் கொடுக்குறான். விட்ரா, கதம் கதகா. விஸ்வா, வாட் பொண்டாட்டி? நீ உன்னை மறந்துட்ட. ம்? காலையில இருந்து பாக்குற, ஞாபகமே வரல. ஓ, காலையில நீ முத்தம் கொடுத்த, பதிலுக்கு நான் கொடுக்கலன்னு தானே? மார்னிங் கொடுத்த முத்தம் ஞாபகம் இருக்கு, நைட்டு கொடுத்த வாட்ச் ஞாபகம் இல்லையா? ஓ, சாரி 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 சாரி. ஆக்சுவலி கையில மாட்டலாம் தான் டேபிள் மேல வச்சேன். அப்புறம் என்ன, உன்னை பார்த்த மயக்கத்துல அதை மறந்து அப்படியே ஓடி வந்துட்டேன். சரி சரி, இந்தா. நீயே கட்டலாம்ல. அப்புறம் என்ன, ஏறி உட்காரு, தூக்கிட்டே போறேன். சான்ஸ் இருந்தா அதுவும் ஓகே தான். ஐயோ, கட்டி விட. நெளிஞ்சதெல்லாம் போதும். கிருஷ்ணா அண்ணனையும் புஷ்பாவையும் வீட்டுக்கு லஞ்சுக்கு கூப்பிடலாம் நினைக்கிறேன். என்ன சொல்ற? ஓகே, உன் இஷ்டம் சுந்தரி. அப்ப கிருஷ்ணா அண்ணா கிட்ட புஷ்பா நம்பர் வாங்கி கொடு, நானே பேசுறேன். இது ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஃப்ரேக்ரன்ஸ் மாதிரியே இருக்கு. ஃப்ராக்ரன்ஸா? எனக்கு இது வரலையே. விஸ்வா, ஹாய் சிந்து. ஹே ஹாய்.